Hello, welcome to Salem Sundar Varangum A A E E. அடட ஆங்கிலம் இவ்வளோ ஈஸியா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாடத்தை நடத்தப் போகின்ற an English Institute only for you. சரியா? நான் சுந்தர்ராஜ், உங்களுடைய தற்போதைய ஆங்கில ஆசிரியன். அநேகமாக இந்த எபிசோட் முடிஞ்ச பின்ன நிரந்தரமான ஆசிரியன் நானாகத்தான் இருப்பேன். பார்க்கலாமா? திருக்குறள் ஒன்று பார்த்துக்கலாம். வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்ததம் உள்ளத்தனையது உயர்வு. சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா உங்களோட ஆட்டிடியூட் தான் உங்களுடைய ஆல்டிடியூட். ஓகே, நம்ம இப்போது படத்துக்கு போகலாம். என்ன கற்றுக்க போகிறீங்க? த ஆர்டிகல்ஸை நான் 2 பார்ட்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். திஸ் இஸ் பார்ட் 1 as well எபிசோட் 1, ரைட்? இதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட இலவசமாக இணைச்சிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களோட யூடியூப் ஆப் மூலிமா உங்களை வந்து சேரும். நான் ஒருத்தர் இதை அப்படியே பாஸ் பண்ணிவிடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸை ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணிவிட்டு தென் யூ கேன் ப்ரொசீட். தயவுசெய்து ஒர்க் பண்ணாமல் ப்ரொசீட் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா தான் எண்டில் வரும்போது அந்த எக்ஸசைஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ நீங்கள் கற்றுருக்கீங்க அப்படிங்கிற வித்தியாசம் தெரியும். அதனால் பாஸ் திஸ், ஒர்க் இட் அவுட் அண்ட் தென் ப்ரொசீட். ஓகே, ரைட், வெல். பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, ரைட்டோ. இது பாருங்கள். I saw a boy walking along the road. To my wonder, the boy had an helmet in his head. I saw an ant and an apple. A little later, to my shock, I saw the ant was carrying the apple. Sir, இந்த இடத்துல a boy போட்டிருக்கேன், இந்த இடத்துல the boy போட்டிருக்கேன். இந்த இடத்துல an ant போட்டிருக்கேன், இந்த இடத்துல the ant போட்டிருக்கேன். an antனாக்கும் the antக்கும் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒன்று தானா இல்லை வேறையா? அப்படின்னா என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னது? முயலும் ஆமையும். உங்களுக்கு தெரியும், நான் கதையெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது. பட் என்னது? ஒரு முயல் ஓர் ஆமை. ஒரு முயல் ஓர் ஆமை. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு ஓர். சார், இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறீங்களா தமிழ் கற்றுக் கொடுக்குறீங்களான்னு உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா? இல்லை இது கொஞ்சம் பேஸ் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இங்கிலீஷ் அங்கே போக முடியும். அதுக்கோசம் ஏன்னா தமிழில் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இருக்குது. சிலருக்கு மெய் எழுத்துன்னு ஒன்று இருக்குது, அது என்னன்னு குழப்பமாக இருக்கும். அதுக்கோசம் தான் உங்களுக்கு கொடுத்தேன். இந்த உயிர் எழுத்துக்கள் இது 12 உங்களுக்கு நல்லா தெரியும். மெய் எழுத்துக்கள் 18 இது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இது பாருங்கள். ஓர் ஊரில் ஒரு முயலுக்கும் ஓர் ஆமைக்கும் ஒரு பந்தயமும். ஸோ இங்கே ஊ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்திருக்கு, இங்கே ஓர்னு வந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயும் ஆ என்ற உயிரெழுத்து வந்திருக்கு, இங்கே ஓர்னு வந்திருக்கு. அடுத்து முயல் மூ அப்படிங்கிற உயிர்மெய் எழுத்து வந்திருக்கு, இங்கே வந்து ஒரு என்று வந்திருக்கிறது. இங்கு பா என்ற உயிர்மெய் எழுத்து வந்திருக்கு, இங்கே ஒரு. ஸோ தமிழ்லேயே ஓர் ஒரு என்று சொல்லக்கூடிய இலக்கண குறிப்பு உண்டு. இது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இப்போ தெரிஞ்சிட்டிங்க, ஃபைன். ஒரு உதாரணத்துக்கு அது பாருங்கள். என்னது? ஓர் இரவு, ஒரு நாள் கூத்து. உயிரெழுத்து உயிர் மெய் எழுத்து, உயிரெழுத்துக்கு ஓர் வந்திருக்கு, உயிர் மெய் எழுத்துக்கு ஒரு வந்திருக்கு. இதே மாதிரி தான் அன்னை ஓர் ஆலயம், ஒரு கல் ஒரு கண்ணாடி, ஓராயிரம் பார்வையிலே. ரொம்ப அழகாக பாடியிருக்கார் டிஎம்எஸ். ஓர் ஆயிரம். ஸோ ஆ ஓர், ஒரு நாள் இரவில். சரி, இதுதான் சார் இங்கிலீஷில் த ஆர்டிகல்ஸ் என்கிறோம். ஏ, ஆன் அண்ட் த. தமிழில் இதுக்கு குறிப்பீட்டு வார்த்தைகள் என்று சொல்கிறோம். ஒரு, ஓர், அந்த. இதுதான் அது சொல்லுது. நான் ஸ்பெசிஃபிக்காக டெஃபினட் ஆர்டிக்கல் இன்டெஃபினட் ஆர்டிக்கல் போவாங்க. நான் அந்தளவுக்கு இன்டெப்த்தெல்லாம் போக போகிறது கிடையாது. ஜென்ரல் ஆர்டிக்கல், ஸ்பெசிஃபிக் ஆர்டிக்கல், அவ்வளோதான். ஏன் அது ஜென்ரல், ஏன் ஸ்பெசிஃபிக்ங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரி. Give me a pen. Give me one pen. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது.
கிவ் மீ அ பென் என்றால் எனக்கு ஒரு பேனா கொடு. கிவ் மீ ஒன் பென் என்றால் எனக்கு ஒன்று பேனா கொடு. நீங்கள் இப்போ சொல்லுங்கள், ஒருன்னு சொல்லுவீங்களா ஒன்றுன்னு சொல்லுவீங்களா, அன்னு சொல்லணுமா ஒன் சொல்லணுமா? உங்கள் முடிவுக்கு விட்டுறேன். கால் அ பாய், ஒரு பையனை கூப்பிடு, அப்படி தான் சொல்ல முடியும். கால் ஒன் பாய்ன்னு சொல்ல முடியாது, ஒன்று பையனை கூப்பிடலாம். வித்தியாசம் இருக்குது பாருங்க. ஒன் ஆஃப் த பாய்ஸ் கேம் ஹியர், ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் கேவ் திஸ், ஒன் ஆஃப் த டாக்ஸ் barked. ஸோ பையன்களில் ஒருவன், பெண்களில் ஒருத்தி, நாய்களில் ஒன்று. ஸோ இந்த ஒன் என்பதற்கு இந்த மாதிரி அர்த்தங்களில் மாறுபாடுகள் உண்டு. ஸோ ஏவும் ஒன்னும் நாட் ஒன் ஆஃப் த சேம், ரைட்? ஓகே. எஜுகேஷன் இஸ் த நத்திங் பட் த சேஞ்ச் ஆஃப் பிஹேவியர். நான் இங்கே எதை கொடுத்துருக்கேனாக்கா, ஒரு நிமிஷம் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டுக்கும் இடையில ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்குது, என்னான்னு கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு யோசிச்சுட்டு வாங்க. யோசிங்க, சரியா? ஓகே, யோசிச்சிங்களா? இப்போ பார்க்கலாம். The indefinite article a and an is used before a singular noun to indicate. இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கூலில் படித்த ரூல்ஸ் தான், அதனால் நான் சிம்பிளாக கொண்டு போக போகிறேன். He has a book, there is an apple. ஸோ ஒரு ஒற்றைப்படையை குறிப்பதற்கு a என்றும் an என்றும் உபயோகப்படுத்துகிறோம். To indicate the rate of cost, speed or frequency. So we studied a leader 3 times a day, 40 kilometers an hour. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண எதிர்பார்க்க பண்ணாதீங்களா, ரொம்ப புரியும், ஈஸி. பிஃபோர் சடன் கலெக்டிவ் நவுன்ஸ், அ கப்பல், அ டசன், அ 100 rupee note. இதெல்லாம் பால பாடம், அதனால் என்ன அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க போகிறது கிடையாது. To denote the singularity, we prefix the article a with a word that starts with a consonant sound. We prefix the article an with a word that starts with a vowel sound. Vowel sound. ஸ்கூலில் உங்களுக்கு வவல் வந்து ஆன் போடுன்னு தான் சொல்லியிருப்பாங்க, வவல் சவுண்ட் வந்து ஆன் போடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஏஜில் உங்களுக்கு இந்த சவுண்டுக்கு இதுக்கு பிரித்து சொல்கிறது கஷ்டம், அதனால் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் இப்போது you are matured enough to compete all the people, so you must know a little bit distinguishedly. See, look at the difference in sound. இதுவும் ஈ தான், இதுவும் ஈ தான், பட் இங்கே ஆன் வந்திருக்கு, இங்கே ஏ வந்திருக்கு. இதுவும் ஓ தான், இதுவும் ஓ தான், இங்கே ஆன் வந்திருக்கு, இங்கே ஏ வந்திருக்கு. இதுவும் யூ தான், இதுவும் யூ தான், இங்கே ஆன் வந்திருக்கு, இங்கே ஏ வந்திருக்கு. இங்கேயும் ஹெச் தான், இங்கேயும் ஹெச் தான், பட் இங்கே ஆன், இங்கே ஏ. இங்கேயும் எம் தான், இங்கேயும் எம் தான், ஆனால் இங்கே ஆன் வந்திருக்கு, இங்கே ஏ வந்திருக்கு. ஏன் சார் அப்படின்னாக்கா, அந்த ஈக்கும் இந்த ஈக்கும், அந்த ஓக்கும் இந்த ஓக்கும், அந்த எம்முக்கும் இந்த எம்முக்கும் ஒளியில் வேறுபாடு உண்டு. அது என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சவுண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஈகிள், இது ஈ, இதை யூ என்று உச்சரிக்க வேண்டும், இது யூ. இது ஆரஞ்சு, ஆ என்ற உயிர் எழுத்து. இது வன், வ என்ற உயிர் மெய் எழுத்து. இது அ என்ற உயிர் எழுத்து. இது ய என்ற உயிர் மெய் எழுத்து. இது ஆ என்ற உயிர் எழுத்து. இது ஹா என்ற உயிர் மெய் எழுத்து. இது ஏ என்ற உயிர் எழுத்து. இது ம என்ற உயிர் மெய் எழுத்து. அதனால தான் இங்கே ஆனும் அங்கே ஏவும் வருது. புரியுதா இப்போ வித்தியாசம்? ஓ, பார்த்துட்டிங்களா? இது ஒற்றுமை என்னன்னு பார்த்துட்டிங்களா? ஸ்ட்ரைக் ஆச்சா? உங்களோட கணிப்பு சரியானு பார்த்துடலாமா? ஏ, இ, ஐ, ஓ, யூ என்ற 5 வவல்களும் 2 வார்த்தைகளும் உள்ளன. நீங்கள் கண்டுபிடிச்ச ரைட்டா? குட். நீங்களே யூ கேன் டாப் யுவர் செல்ஃப். இப்போது பாருங்கள், there are 26 letters in English alphabet. You know pretty well, இல்லையா? அந்த 26ல் 5 வவல். ஸோ வவல் சவுண்டுக்கு முன்னாடி ஆன் போட்டிருக்கோம், மற்ற கான்சனன்ட்ஸ் முன்னாடி ஏ போட்டிருக்கோம். இது பாலப்பாடம் 4வது 5வது படிக்கும்போது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க. அதனால் நம்ம இதை பற்றி அதிகமாக பார்க்க தேவையில்லை. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். என்ன? ஈ அப்படிங்கிற ஒரு வவலுக்கு 5-6 சவுண்ட் இருக்குது சாமி. பாருங்கள், பிகின், பி, பெட், ஃப்ளூ, ஃபியூ. சே ஏ ப்ளஸ் இ vowel sound, A plus E vowel sound, A plus A vowel sound, L plus U vowel sound, F plus ya இது consonant sound. ஸோ ஒரு யூக்கு நான் இங்கே உங்களுக்கு ஒரு ஈக்கு 5 காமிச்சிருக்கேன், 6-7 ஒலிகள் கூட வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து யூ, யூ என்ற எழுத்துன்னு பார்த்தோன்னாக்கா பஸ், புஷ், பியூரோ, பிஸி, பர்ன்.
எல்லாமே யூ தான். ஆனால் இது அ, இது இ ப்ளஸ் அ, இ ப்ளஸ் உ, இ ப்ளஸ் யூ, இ ப்ளஸ் இ, இ ப்ளஸ் அ. இந்த அக்கெல்லாம் தமிழில் எழுத முடியாது, அதனால தான் அப்படி விட்டேன். ஸோ இங்கேயே பாருங்கள், இது ஒவ்வொரு சவுண்டு, இங்கே கான்சனன்ட் சவுண்டு, இங்கே ஒவ்வொரு சவுண்டு, இங்கேயும் ஒவ்வொரு சவுண்டு. ஸோ இந்த மாதிரி ஈனாக்கா அது ஈங்கிற ஒவ்வொரு சவுண்ட் தான் வரும்னு நினைக்காதீங்க, ஓனாக்கா அது ஒவ்வொரு சவுண்ட் தான் வரும்னு நினைக்காங்க. வித்தியாசமான ஒலிகள் உண்டு. அதனால தான் ஏக்கும் ஆனுக்கும் எங்கே போடணும்னு ஒரு சில சமயங்களில் குழப்பங்கள் ஏற்படுது. ஓகே, இது என்னது? ஆடு. அதிலும் ஃபீமேல் ஷிப், பெண் ஆடு. இதுக்கு EWE. இதனுடைய உச்சரிப்பு என்னவென்றால், கிறிஸ்மஸ் ஈவ், ஃபார் எவ்ரி ஆடம் தேர் இஸ் அன் ஈவ், திஸ் இஸ் யூ. சொல்லுங்க, யூ. ஓகே, ரைட். பாருங்க, ஈவ் என்பதற்கு முதல் எழுத்து வவ்வல் தான், ஆனால் அதனுடைய ஒலி வவ்வல் தான். ஸோ எனவே ஆன் ஈவ் என்று வருகிறது. ஆனால் இங்கு ஈ என்பது வவ்வல் தான், ஆனால் இதனுடைய ஒலி ய என்ற உயிர்மை எழுத்து கான்சனன்ட் வருது. அதனால் அ யூ. ஸோ இந்த அ வந்து இந்த கான்சனன்ட் சவுண்டுக்கு வருது. அதனால தான் அங்கே அ யூ என்று போடுகிறோம். அடுத்து எல்ஃப் இல்லையா? எல்ஃப் என்றால் ஒரு நல்ல தேவதை, நமக்கு நல்லது செய்யக்கூடியது. எல்ஃப் அது யூ. நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ an elf and a you. An elf and a you. அடுத்து என்ன? a user. a user. இது an usher. பாருங்க, இதுவும் யூ தான், இதுவும் யூ தான். பட் இங்கே என்ன வந்திருக்கு? யா, அதாவது உயிர் மெய்யெழுத்து கான்சனன்ட் வந்திருக்கு, அதனால் அ போட்டுக்கோம். பட் இங்கே அஷா எழுத்தும் ஒவ்வொல் தான், சவுண்டும் ஒவ்வொல் தான், அதனால் ஆன் போட்டிருக்கு. ஓகே, புரியுதா? குழப்பம்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஐ எம் ப்ரவுட் டு பி அ யூரோப்பியன். சரி, என்னங்க சார் நீங்கள் ஈ வந்திருக்கு, போய் ஆன் தானே போடணும், ஏ போட்டிருக்கீங்க அப்படிங்கிறீங்களா? எழுதும் போது தான் சார் ஈ வரும், உச்சரிக்கும் போது அந்த ஈ பறந்து போய்டும் சார், அதுக்கு சவுண்டு கிடையாது, சைலண்ட். அப்போது யூ அப்படிங்கிற உச்சரிப்பு தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யூங்கிறது யா அப்படிங்கிற உயிர்மை எழுத்து. அப்போ அங்கே ஏ தான் வருமே தவிர ஆன் வராது. ஓகே, வாட் இஸ் நெக்ஸ்ட்? an orange and a 1 rupee coin. இதுவும் ஓ தான், இதுவும் ஓ தான். ஆனால் இங்கே ஆன் வந்திருக்கு, இங்கே வந்து ஓ வந்திருக்கு. ஏன்? நீங்களே சொல்லுவீங்க. ஆரஞ்ச் 1. ஸோ இங்கே ஆரஞ்சுங்கிறதுல ஆ என்ற வவ்வல் சவுண்டு வந்திருக்கு. எழுத்தும் வவ்வல் தான், சவுண்டும் வவ்வல் தான். ஸோ ஆன் போடுறோம். பட் இங்கே எழுத்து வவ்வல், சவுண்டு கான்சனன்ட், அதனால் ஏ போடுறோம். சரியா? ஓகே, ரைட், ஃபைன். நெக்ஸ்ட் 1. நம்ம ஸ்கூலில் குழந்தை பிறந்தோன்னே எல்லாரும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க, ஏ பி சி டின்னு. ஆக்சுவலாக ஏ அப்படிங்கிற உச்சரிப்பு இங்கிலீஷில் கிடையாது. அதே மாதிரி 1 2 அப்படிங்கிற ஓ கிடையாது, வா 1. இதெல்லாம் பேஸ்லேயே கரெக்டாக சொல்லி கொடுத்தனாக்கா 10th வந்தோன்னே ஸ்பாட் த ஏரர்ஸில் இந்த குழந்தை அவசரப்படணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா? ஓகே, ரைட். ஸோ இதை 1 என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர 1 என்று சொல்லக்கூடாது. பாருங்கள், ஹிலாரி calls Sanders a one-issue candidate. A unit, நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். A UK bank, a UK bank. Next, a US branch, US grant, a US. A uniform asylum law, a unified front. என்னது சொல்லுங்க? யூனிக். வாட் இஸ் இட்? யூனிக். யூனிவர்சிட்டி. 10th-லையும் 12th-லையும் ஸ்பாட் தேர் ரெஸ்ட்ல இதுக்கு மார்க்ஸ் இருக்கு. டெக்னாலஜி இஸ் அ யூஸ்ஃபுல் சர்வெண்ட். நெக்ஸ்ட்டு இந்த ஆக்ரனிம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச சினனிம், ஆண்டனிம் இல்லையா? அந்த மாதிரி ஆக்ரனிம்னு ஒன்று இருக்குது. ஆக்ரனிம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அக்வயர்டு இம்யூன் டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். இந்த 4 வார்த்தைகள் இருக்கிறது. இதோட முதல் வார்த்தையை எடுத்து ஒரு வார்த்தையாக, தனியாக ஒரு வார்த்தையாகவே உருவாக்கினால் அதற்கு பெயர் தான் ஆக்ரனிம் என்பது. ஸோ இங்கே எய்ட்ஸ் என்பது ஒரு ஆக்ரனிம், FIR என்பது ஒரு ஆக்ரனிம், HMT என்பது ஒரு ஆக்ரனிம், MLA என்பது ஒரு ஆக்ரனிம், NIA என்பது ஒரு ஆக்ரனிம்.
all you need to know about first information report. ஸோ அதை ஆக்ரனிமம் பிரிச்சாக்கா எஃப் இங்கே வருது, இங்கே ஏ தான் வருது. பட் அது ஒரு ஆக்ரனிமாக நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா இங்கே ஆன் தான் வரும். ஏன் அப்படின்னாக்கா எழுத்து கான்சனன்ட் பட் சவுண்டு வவல், அதனால் ஆன் எஃப்ஐஆர் என்று தான் சொல்ல முடியும். இப்போ உங்களை எல்லாரையும் நான் வந்து ப்ரீகேஜிக்கு கூப்பிட்டு போகிறேன். ஓகே, ரெடியா? நான் இப்போ ஒரு ரைம் சொல்ல போகிறேன், ஐ மீன் பாட போகிறேன், கூட நீங்களும் பாடணும். ரைட்? ரெடி? யா. ABCDEFG. சொல்லிட்டீங்களா? ABCDEFG. அதுக்கப்புறம் என்ன சொல்லி பார்த்துட்டிங்களா? சரி, இப்போ நான் சொல்கிறது நீங்கள் சொல்ல சரியாக இருக்க பார்த்துக்கலாம். ABCDEFG HIJKLMNOP. HI இது ஒரு ஐரணி. ஐரணின்னா என்னன்னாக்கா, இந்த எழுத்து ஹெச் நம்ம உச்சரித்து பழகிட்டோம். ஆனால் ஹெச்சுங்கிறதுக்கு ஹாவை கிடையாது, ஹெச் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர ஹெச் என்று சொல்ல முடியாது. பட் அப்படியே தவறாகவே நம்ம காலங்காலமாக கற்றுட்ருக்கோம். இது ஹெச் தானே தவிர ஹெச் கிடையாது. அதனால தான் what is this? An HIV clinical trial. HIV இங்கே எழுத்து ஹெச்சாக வந்தாலுமே கான்சனண்டாக வந்தாலுமே இதனுடைய சவுண்டு வவலாக இருக்கிறதுனால இங்கே ஆன் என்று வருகிறது. ஓகே, what is this? An HMT watch. I want to be an MP. An MP. ஆனால் பாருங்க, trust me, an MLA ஆட்டோவில் வராராம், கேரளாவாக இருக்கலாம். An honest man is always a child. Honest. What is that? H silent. So honest, an honest man. Next. It's an honor, says a new WDH's chairman. It is an honor. நெக்ஸ்ட்டு இது உங்களுக்கு தெரியும், ஆதாம் ஏவாள் காலத்துலேருந்து தெரியும். ஆறுங்கிறதுல வந்து ஹெச் சைலண்ட்டு, அப்போ an ஆர். அடுத்து பாருங்க, an NIA. என் என்பது கான்சனன்ட் தான், பட் அது அக்ரனிமாக உச்சரிப்பதால் an என்று வருகிறது. என்னங்க NIA என்னன்னு கேட்குறீங்களா? இதுதான் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. பாருங்க, அண்ட் RFQ இது வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆக்ரனிமாக உபயோகப்படுத்திருக்காங்க. RFQ ஆங்கிறது கான்சனன்ட் தான், ரிக்வஸ்ட் ஃபார் கொட்டேஷன். அதனால தான் ஆர் வந்து அங்கே ஆன் போட்டிருக்கு. அப்பாடா, ஒரு மாதிரி பாதி எண்டுக்கு வந்துட்டேங்க. இது ஆன்சர்லாம் அட்டன் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் அட்டன் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஃபைண்ட் த ஆன்சர் இன் த எண்ட் ஆஃப் எபிசோட் 2. ஏன்னா 2 எபிசோடு முடித்தாதான் ஆர்டிக்கிள் முடிவாகுது. அதனால் இதோட ஆன்சர்லாம் செகண்ட் எபிசோடில் இருக்குது, அப்போ பார்த்துக்கலாம். வெல், சப்ஸ்கிரைப் நாட் yet? சப்ஸ்கிரைப், அந்த பெல்லை கிளிக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. Never forget to subscribe. Thank you for developing yourself. Englishly, yes, Sundarraj P. நம்ம இப்போ வந்து அண்ட் த நெக்ஸ்ட் எபிசோடு என்ன? அஃப்கோர்ஸ் இதோட பார்ட் 2வாக தான் இருக்கும்ல. எஸ், ஆர்டிகல்ஸ் பார்ட் 2. அப்போது சந்திக்கலாம். பாய்.